கொடியும் 5 பெண்களும். எல்லாம் தெரிஞ்சும் நாங்க எதையுமே காட்டிக்கல. ஏன் தெரியுமா? நாங்க 2 பேரும் அவங்க மேல வச்சிருந்த மரியாதை அந்த மாதிரி. அத்தை நல்லவங்க, உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்வாங்களே தவிர மத்தபடி கெட்டவங்க இல்லைன்னு நினைச்சோம். நீ போலீஸ்க்கு போன் பண்ணுமா? இவளெல்லாம் சும்மா விடக்கூடாது. இவதான் பெரிய லாயர் வெங்காயமாச்சே. கொலை பண்ண பார்த்ததுக்கு என்ன செக்ஷன், என்ன தண்டனைன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும். போட்டோம், போய் நல்லா அனுபவிச்சுட்டு வரட்டும். அப்பதான் இவ கொழுப்பு, கொந்தளிப்பு, திமிரு, தெனாவட்டு இதெல்லாம் அடங்கும். போலீஸ்க்கு போன் பண்ணுமா? நான் இந்த சினிமா டிராமாலாம் ஒரு டயலாக் கேட்டிருக்கேன். கொலை பண்ணவங்களை விட கொலை செய்ய தூண்டினவங்களுக்கு தான் தண்டனை அதிகமாமே. போலீஸ் வரட்டும். இவதான் தூண்டி விட்டா அத காஞ்சன ஆள வச்சு செஞ்சான்னு நானே சாட்சி சொல்றேன். நானே போலீஸ வரவழைக்கிறேன். இவ காஞ்சனா 2 பேரும் நல்ல மிடுக்கா ஜெயிலுக்கு போட்டோம். வேண்டாம் அம்மா. என்ன வேணாம்? இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிய வேண்டாம். அவ்வளோ ஏன் உங்க மகனுக்கு கூட தெரிய வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு மாமா. இனிமே அதை பத்தி பேசியோ இல்ல அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தோ எந்த யோசம் இல்ல. விட்டுருங்க. என்னம்மா நீ இவ்வளவு சாதாரணமா விட்டுடுங்கன்னு சொல்ற? இவளாலதான் உன் தாலி அறுந்து போக பார்த்தது. தெய்வத்தோட கருணை மட்டும் இல்லாம போயிருந்தா இந்நேரம் நீ விதவை ஆயிருப்ப. இவ ஒன்ன வெள்ளப்படவ கட்ட வச்சிருப்பா. அதான் முடிஞ்சிருச்சுல மாமா, விட்டுருங்க. இவங்க இங்க வந்த உடனே முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஐயோ, நான் பண்ண பாவம் இல்ல, என் மகன் தலைமையில விழுந்துருச்சு. தெய்வமே, நான் பண்ண பாவத்துக்கு என்ன எடுத்துக்கோ. எப்போ தான் பண்ணது பாவம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்பவே அவங்க திருந்தினதா தானே அர்த்தம். இவங்களை போலீஸ் பிடிச்ச உடனே கோர்ட் தண்டனை தரும். தண்டனை எதுக்கு? திருந்துறதுக்கு தானே. திருந்தினவங்களுக்கு எதுக்கு மாமா தேவையில்லாத தண்டனை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துல இவங்க மாறிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா மாறல. இப்ப மாறிட்டாங்க, திருந்திட்டாங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இந்த குரலுக்கு அர்த்தம் தெரியுமா? கெடுதல் பண்ணவங்களை மன்னிச்சு அவங்க கூனி குறுகி வெக்கப்படுற அளவுக்கு நல்லது செய்யணுமா? அதத்தான் என் மருமக கௌரி ரொம்ப பெருமையா கர்வமா பண்ணிட்டு போறா. நீ நல்ல ஒரு மனுஷ ஜென்மமா இருந்தா இதுக்கு மேலேயாவது உண்மையாரு, இல்லனா உயிரோட இருக்காத. வாங்க சம்பந்தி, என்னாச்சு? அம்மா
ஒருத்தியா இவ்வளவு வேலையை பார்த்திருக்கா? ஆமாம்மா, அவளாலதான் இப்ப நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். பாவம் அத்தை, மகனுக்கு இந்த மாதிரி ஆனதை தாங்கிக்க முடியாம பேச்சு கூட வராம தவிச்சிட்டு இருக்காங்க. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குமா, கவிதா வீட்டுக்காரர் தான் பண்ணிட்டு இருக்காரு. மாப்பிள எப்படி இருக்காரு? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கடவுளே, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாடகை கொண்டு வந்துருவாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. நான் சரி வரேன் மாப்பிள. தெய்வமே, தெய்வமே, என் வேண்டுதல நிச்சயம் நிறைவேத்துமா? அழாதீங்க சம்மந்தியம்மா, உங்க மகனுக்கு ஒண்ணும் இல்ல. கவிதா வீட்டுக்காரர் சொன்னதை கேட்டீங்கல்ல? உங்க மகன் நல்லா இருக்காராம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வாடகை கொண்டு வந்துருவாங்களாம். ஐயோ, அழாதீங்க. இது இது நமக்கு கடைசியா வந்த கஷ்ட காலம் நினைச்சுக்கோங்க. இனிமே எல்லாம் நல்லதாவே நடக்கும். அழாதீங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சுத்தி இவ்வளவு நல்லவங்க இருந்தோம், அத புரிஞ்சுக்க முடியாத பாவி ஆயிட்டு. ஐயோ சம்மந்தியம்மா, அழாதீங்க. இந்த மாதிரி அழக்கூடாது. நீங்க எல்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்க, நீங்க போய் இப்படி அழலாமா? நாலு பேர் வந்து போற இடம் சம்மந்தியம்மா, அழாதீங்க. உங்க மகன் தான் குணமாயிட்டார்ல, அழாதீங்க. ஐயோ சம்மந்தியம்மா, அழாதீங்க. அந்த காஞ்சனாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா அவளை நிமித்திடலாம். மானம் கேட்டவ, கடங்காரி என் சின்ன மக சங்கரிய கடத்திட்டு போயிருக்கா. எல்லாத்துக்கும் மேல என் மாப்பிளைய கத்தியால குத்தி இருக்கா. என் மக மனோகரிய வச்சு அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சம்பந்திமா, இத காஞ்சனா மட்டும் தனியா பண்ணல, தங்கதுரையும் சேர்ந்து பண்ணிருக்காமா. இதுதானே அத்தை சொல்ல வந்தீங்க? அவனையும் சேர்த்து வச்சு அரெஸ்ட் பண்ணிடலாம். நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க. பல நேரங்கள்ல உண்மையை சொல்றது நல்லது, சில நேரங்கள்ல உண்மையை மறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அமைதியா இருங்க அத்தை. இந்த தங்கதுரை மாமாக்கு 30 தடவைக்கு மேல போன் பண்ணிட்டேன். ரிங் ஆகுதே தவிர எடுக்கவே மாட்டேங்கிறாரு. மாமா தான், தங்கதுரை மாமாவே தான். யோ மாமா, எங்க போய் தொலைஞ்ச? சொல்லு, ஏன் போன் பண்ண எடுக்கவே இல்லை? மாமா, தங்கதுரை மாமா, என்ன பேச்சே காணோம்? இப்ப நீ எங்க இருக்க? மாமா, மாமா, எங்க இருக்க?
தங்கதுரை மாமா இல்லம்மா, தாசு தாசு மாமா. என்ன காஞ்சனா, ஷாக் ஆயிட்டியா? நீ இப்ப பேசிட்டு இருக்கிறது தங்கதுரை மாமா கிட்ட இல்ல, தாசு மாமா கிட்ட. டேய் இருட்டு ராஸ்கல், ஏமாத்திட்டு ஓடுனவனே, என் மாமாவோட செல்லு உன் கைக்கு எப்படி வந்துச்சு? தங்கதுரை செல்லு மட்டும் இல்ல பாப்பா, ஒரே நிமிஷம் இரு. ஏய் வாடா வாடா. உன் மாமா தங்கதுரையும் இப்ப என் கையில தாண்டி இருக்கா. என்ன தங்கதுரை மாமா உன் கையில இருக்காரா? ஆமா, மாப்பிள்ள கை கட்டி வாய் பொத்தி ரொம்ப சாஃப்டா ஸ்கூல் பிள்ளை மாதிரி அமைதியா இருக்கான். இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நீ போய் சொல்ற. ஏய் மென்டலு, என் பொண்டாட்டி உன் கையில இருக்கும்போது போய் சொல்ல நான் ஒன்னும் உன்ன மாதிரி மென்டல் இல்லடி. நல்ல காலம் ஞாபகப்படுத்திக்க. இத பாரு, ஓ சங்கரி என் கையில தான் இருக்கா, அத மறந்துடாத. அதே மாதிரி உன் புருஷன் இப்ப என் கையில இருக்காண்டி, அத நீ மறந்துடாத. இல்ல இல்ல, நீ என் புருஷனோட செல்ல மட்டும் தான் வச்சிருக்க, என் புருஷன் உன் கூட இல்ல. அவன் இருக்கான், இப்ப பேசுவான். ஏய் பேசுற, ஏய் பேசு. காஞ்சனா காஞ்சனா காஞ்சனா, தாசனை கடத்தி வச்சிருக்கான், என்ன காப்பாத்து காஞ்சனா. காஞ்சனா போதும் 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 போதும். காஞ்சனா என்னம்மா கேட்டது உன் மாமா குரல் தானே? டேய் ராஸ்கல், எங்கடா வச்சிருக்க என் மாமாவை? மரணத்துக்கு பக்கத்துல வச்சிருக்கேன் காஞ்சனா. ஆமா காஞ்சனா, தங்கதுரை கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்கேன், காரை மலைக்கு மேல நிறுத்தி வச்சிருக்கேன், கார் டயர் கீழே ஒரு சின்ன கல்லு வச்சிருக்கேன். அந்த கல்லு தான் காரை கீழே விழாம நிறுத்தி வச்சிருக்கு. அந்த கல்லை நான் என் காலால லேசா தட்டி விட்டா போதும், காரு அதால பாதாளத்துல போய் விழுந்துரும். கூடவே உன் தாலியும் அறுந்து போவோம். என்ன கல்லை தட்டி விடவா? சொல்லுடி, காலால கல்லை தட்டி விடவா? தள்ளி விட்டு உன் மாங்கல்யத்தை மண்ணுல தள்ளி விடவா? என்னடா வெத்தா மிரட்டிட்டு இருக்கியா? நான் இதுக்கெல்லாம் அஞ்சரவே இல்ல. ஒழுங்கா தங்கதுரை மாமாவை அனுப்பி வை. எங்க மேலையா? காரை கீழே தள்ளி விட்டா போதும், தங்கதுரை மேல மேல போயிடுவாரு. அனுப்பி வைக்கவா? நல்ல டிஸ்கவுண்ட்ல 4-5 வெள்ளப்படம் வாங்கிக்கிறியா? டேய் உனக்கு இப்ப என்னடா வேணும்? அப்படி வா வழிக்கு. உன் கையில இருக்கிற என் மனைவி சங்கரிய நீ பத்திரமா கூட்டிட்டு போய் கௌரி மேடத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்னது? என்ன சொன்ன? நான் சங்கரிய கூட்டிட்டு போய் கௌரி கிட்ட ஒப்படைக்கணுமா? ஆமா, நீ தானே அவளை கடத்திட்டு வந்த, நீயே கொண்டு போய் அவளை ஒப்பட. சங்கரி என்கிட்ட பத்திரமா வந்து சேர்ந்துட்டான்னு கௌரி மேடம் எனக்கு போன் பண்ணி சொல்லணும். அப்பதான் நான் உன் தருதல தங்கதுரையை விடுவேன். என்ன சொல்ற? டேய் டேய் டேய், வேண்டாம். நீ நெருப்போட விளையாடுற. ஆனாலும் பொறுப்போட விளையாடுற, கையை சுடாது. சொல்லு, சங்கரிய பத்திரமா அனுப்பி வைக்கிறியா? பார், அவ மேல சின்னதா ஒரு கீறல் விழுந்தாலும் தங்கதுரையை கண்டந்துரமா வெட்டி பார்சல் அனுப்பி வச்சிருவேன். என்ன சொல்ற? சங்கரிய பத்திரமா கௌரி கிட்ட அனுப்பி வைக்கிறேன். இத கௌரி மேடம் சொன்னதும் நான் தங்கதுரையை பத்திரமா அனுப்பி வைக்கிறேன். ஓகே காஞ்சனா, உன் செல்ல என் டார்லிங் சங்கரி கிட்ட கொஞ்சம் கூட. அடா ஏய், ஈகோலாம் பார்க்காத செல்லம். நான் 2 வார்த்தை பேசினா தானே அவ கொஞ்சம் தைரியமா இருப்பா. குடு குட்ரி. ஏய் டா, தாஸ் பேசுறான். தாஸ் சங்கரி பயப்படாத, ஆட்டம் இப்ப நம்ம கைக்கு வந்துருச்சு. நான் தங்கதுரையை தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? சூப்பர் தாஸ், சூப்பர். நீ தைரியமா காஞ்சனா கூட போ, அவ உன்னை உங்க கௌரி அக்கா கிட்ட பத்திரமா சேர்த்துருவா. சரி
நீ உங்க கௌரிக்கா கிட்ட போன பின்னால எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே? ஓகே தாஸ். என்னடி பாக்குற? நான் உன்னை அடிக்காம இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. முறைக்கிற வேலை வச்சுக்காத. எனக்கு கோவம் வந்தா அது உனக்கு தாண்டி ஆபத்து. இங்க இருந்து நான் போக மாட்டேன். டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? ஃபேன் போடுறா. டேய், போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா. போ. போன குடு. போன குடுடி. என்ன முறைக்கிற? இங்க பார், ஓ மாமா ஏன் மாமா கையில சிக்கி இனிமே ஆட்டோ எங்க கைக்கு வந்துருச்சு. போன குடு. குடு போன. ஏய். எப்ப பார்த்தாலும் கெத்தா முறைச்சிட்டு. சீ. சங்கரி, நீயா பேசுற? ஆமா கண்ணா, சங்கரி தான் பேசுறேன். அக்கா, மாமா நல்லா இருக்காங்களா? அவர் இப்ப நல்லா இருக்காரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. கவிதா வீட்டுக்காரர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நீ எங்க இருக்க? நான் பத்திரமா தான் இருக்கேன்க்கா. சரி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்க? ஆமா, கூட்டு ரோட்ல இருக்கிற உதய ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சரிக்கா, இன்னும் ஒரு half an hourல நான் அங்க வந்துடுறேன். ஆ சரி. அம்மா, நீ காஞ்சனா கிட்ட இருந்து எப்படி தப்பிச்ச? அது ஒரு பெரிய கதைக்கா. எத்தனுக்கு எத்த இருக்கான்றது காஞ்சனாவுக்கு தெரியல. இப்ப அத தாஸ் தெரிய வச்சிருக்காரு. வந்துடுறேன்க்கா. ஆ சரி சரிம்மா. என்ன போலாமா? ஏய், நீ இந்த மாதிரி பாமாலாம் பார்க்காதம்மா. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. போலாமா? வா. கௌரி மேடம், உங்க ஹஸ்பண்ட ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. டிஸ்டர்ப் பண்ணாம ரெண்டு பேரா போய் பாருங்க. அத்தை, முதல்ல நீங்க போய் பாருங்க அத்தை. கௌரி, முதல்ல அவரை உங்களுக்கு தான் அத்தை சொந்தம். நீங்க போங்க அத்தை, போங்க. சித்து, என்னால தானடா உனக்கு இந்த நிலைமை. இந்த அம்மாவை மன்னிச்சிடுறா. நான் பாவிடா, எனக்கு மன்னிப்பே இல்ல. கௌரி என்ன மன்னிச்சாலும் அந்த தெய்வம் என்ன மன்னிக்காது, மன்னிக்காது. நியாயமா பார்த்தா எனக்கு சாவு வரணும். இதயம் வெடிச்சு நான் செத்து இருக்கணும். நான் சாகலையே. தெய்வமே, என்ன கொன்னுடு. நான் இருக்க மாட்டேன் சித்து. ரொம்ப நாளைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் செத்துருவேன், செத்துருவேன். முகத்தை பாக்குற தைரியம் கூட எனக்கு இல்லடா. அம்மா, ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேன்டா. சித்து, சித்து, நீ என்ன மன்னிச்சிடுற. அம்மா பெரிய தப்பு பண்ணிட்ட.